மாரியம்மன் கோயிலில் நீ பாரியெல்லாம் தூக்கி கொடுக்கல உன்னை கூப்பிட்டேன்டா ஏஎம்ஆர்னு நீ கவனிக்கல பொண்ணு ஏன்டா அப்படின்னேன். இல்லை அந்தோனின்னு கூப்பிட்டா யாராவது ஏன்டா 25 வருஷமாக அந்த கோயிலில் நான் பால் குடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உன் கூட பிறந்து வளர்ந்தவன் இது வரைக்கும் மதத்தை நான் பார்க்கவே இல்லையே, ஜாதியும் பார்க்கலையே, உங்கள் கூட தானே அண்ணன் தம்பியாக தானே பழகி இருந்தோம். இது எங்கே வந்துச்சுன்னா அந்த 16-17 வயசில் நான் பிஜேபியில் இருந்து வெளியே வந்தேன்ல, அதுக்கப்புறம் இவங்க பூரா நீடிச்சாங்கல்ல. என்னுடைய ரத்தமாக இருந்தவனுக்கு அந்த மத சாயம் எப்படி வந்துச்சு? இந்த பிஜேபி இல்லை அப்படின்னாக்கா மத சாயம் வந்திருக்காது. அப்போ இந்த முருகன் மாநாடே பார்த்தீங்கன்னா எத்தனையோ இடம் இருக்குது, இத்தனை வருஷம் நடத்தலை. இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் நடத்துகிறாங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை. சிக்கந்தர் மலையா இது முருகன் மலையான்னு நாங்கள் பூரா எல்லாருமே முருகனாக இருந்தாலும் சரி சிக்கந்தராக இருந்தாலும் சரி நாங்கள் கும்பிட்றோம். எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு கிறிஸ்தவர்களாக நான் பிறப்பால் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னாலுமே நான் வளர்ப்பில் எல்லார் வீட்லேயும் நான் வளர்ந்துருக்கேன். அப்படி இருக்கிறவங்கள உடச்சி விடுற ஒரு மாநாடு தான் அது. இன்றைக்கி எல்லாருமே வர்றவங்க அதில் பேசுகிறவங்கள பூராமே சேனலில் பேசுகிறவங்கள பாருங்கள், இந்துக்கள்னு பிரித்து பேசுகிறாங்க. எல்லாருமே இந்துக்கள் தான். இங்கே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி தானே மதம் மாறி இருப்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலைமையில் ஒடுக்கப்பட்டோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலைமையில் மாறி இருப்பாங்க. ஆனால் நாங்கள் இன்னும் இந்துக்களாக தான் இருக்கிறோம். இந்துக்களாவோ அதாவது பிஜேபி சொல்லக்கூடிய இந்துக்கள் கிடையாது. நாங்கள் எல்லா சாமியும் கருப்பசாமியிலேருந்து முத்துமாரியிலேருந்து எல்லாரையும் கும்பிட்றோம். எங்களுக்கு நேர்த்திக்கடன் வச்சு நாங்கள் எங்களுக்கு தேவையான செய்கிறோம். அந்த மாதிரி போனால் பரவாயில்ல. இதுக்கு போய் விஜயனை உட்காந்து அங்கே மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்னு உட்காந்து பேசினாருன்னா இவரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திமுகன்னு ஒரு பக்கம் குத்துவாங்க. பேசாட்டினா என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ திமுககாரங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி நேராக மோடி வந்து நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி பேசினார், இதை நான் பார்த்தோம்னு இன்னொரு ஆள் டிபேட்டில் சொல்லும். நாம் உட்காந்து நான் பக்கத்தில் தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தேன், மோடி பேசிக்கிட்டு இருந்தாருங்க அப்படி